ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது நம்ம நேற்று இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அல்லது போன வாரம், போன மாதம், போன வருஷம் எதுவுமே முடிஞ்ச ஒரு நிமிஷம் முடிஞ்சாலுமே அது பாஸ்ட் தான். அதில் கண்டினியூஸ் என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் நடந்து கொண்டு இருந்த செயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு. இறந்த காலத்தில் அந்த செயல் நடந்து கொண்டிருந்ததை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுதான் பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம், என்ன, அந்த கிரிக்கெட்டை பற்றி இல்லையா? சரி, இப்போ நமக்கு முன்னால் ஒருத்தங்க, நமக்கு முன்னால் நிறைய பேர், அவங்கள நம்ம YOU அது போட்டு தான் கூப்பிடுவோம் இல்லையா? சரி, ஆக்சுவலி இப்போ நம்ம கேட்குறோம், நேற்று காலையில் ஒரு 11 மணிக்கு கரெக்டாக அந்த 11 மணி டைம்லலாம் சமயத்துலலாம் நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்களா கிரிக்கெட்டு அப்படின்னு நமக்கு முன்னால் இருக்கிற ஒருத்தரை, ஒரு நம்மளோட வயசுனா விளையாடிட்டு இருந்தியான்னு கேட்கலாம். நேற்று ஒரு காலையில் 11 மணி இருக்கும், உன்னோட சவுண்டு இங்கே கேட்டுச்சு, நீ காலையில் 11 மணிக்கு விளையாடிட்டு இருந்தியா, கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தியா? இல்லை நமக்கு முன்னால் நிறைய பேர், ஒரு 5-6 பேர், நீங்கள்லாம் 5-6 பேர் நேற்று கரெக்டாக ஒரு 11 மணி அப்போ விளையாடிட்டு இருந்தீங்களே? ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் தானே, சவுண்டு கேட்டுச்சு, நீங்களா ஏன்னு கத்துறதெல்லாம், நேற்று 11 மணிக்கு தானே விளையாடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அதுதான் ARE. ஆறுங்கிறதோட பாஸ்டன்ஸ் ஆறுங்கிறதோட பாஸ்டன்ஸு WERE. ஆறுக்கு பதிலாக வேர் போடணும், அவ்வளோதான். வேர் யூ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டேனா நேற்று, at 11 o'clock, காலையில் 11 மணிக்கு, at 11 o'clock in the morningனு கூட சொல்லலாம், இல்லை at 11 AM கூட சொல்லலாம். ஏஎம்னா காலை மணி அளவை குறிக்குது, காலையில் வர மணி. 11 மணினா ஏஎம்னா 11 AM காலையில் வர 11 o'clock குறிக்குது. வேர் யூ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே at 11 AM. நேற்று நீ 11 மணிக்கு கிரிக்கெட் விளையாட்டுருந்தியா, காலையில் 11 மணிக்கு கிரிக்கெட் விளையாட்டுருந்தியா? இல்லை நிறைய பேர், நேற்று நீங்கள் 5-6 பேரும் சேர்ந்து ஏன்னு கத்திட்டு இருந்தீங்க, நேற்று ஒரு 11 மணிக்கு கிரிக்கெட் விளையாட்டுருந்தீங்க இல்லையா? கிரிக்கெட் தானே விளையாட்டுருந்தீங்க. கிரிக்கெட் விளையாட்டுருந்தீங்களா? கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தீங்களா? வேர் யூ பிளேயிங், ஆர் யூ பிளேயிங்னா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு இப்போ நடந்துகிட்ருக்கிறத கேட்கலாம். ஆனால் இது நேற்று, ஆர் வேர் ஆகிடும். வேர் யூ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே at 11 AM. நேற்று 11 மணி, காலை 11 மணிக்கு நீங்கள் எல்லோரும் விளையாடிட்டு இருந்தீங்களா? புரிஞ்சுதா? அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர்கிட்டையோ நிறைய பேர்கிட்டையோ நம்ம யாரை பற்றி கேட்குறோம்? அந்த பக்கம் நிறைய பேர், பாரு தான் அந்த பச்சை சட்டை போட்டுட்டு போகிறாங்க பாரு, ட்ராக் ஷூட் போட்டுட்டு அந்த 10 பேர் 5-6 பேர், அவங்களாம் நேற்று 11 மணிக்கு காலையில் கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்கல்ல. வேர் தே, ஆர் தே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்த மாதிரி, வேர் தே பிளேயிங் கிரிக்கெட், வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே at 11 AM. நேற்று காலை 11 மணி அளவுக்கு அவங்க எல்லோரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்களா? ஏன்னா இங்கே சத்தம் நல்லா கேட்டுச்சு, இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் கேட்குறேன், அவங்களாம் விளையாடலன்னு போய் சொல்கிறாங்க. நேற்று அவங்க விளையாட்டு இருந்தாங்களா? அப்படியா? பற்றியா, நான் நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்க நேற்று காலையில் 11 மணி அளவுக்கு விளையாட்டு இருந்தாங்களா? கரெக்டா? நான் நினச்சப்போ கரெக்டுன்னு. நேற்று அவங்க காலையில் 11 மணிக்கு கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்களா? பாரு, அதுக்குள்ளே நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ வேர் தே பிளேயிங் கிரிக்கெட் at 11 AM. அதே மாதிரி அதுவும் அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு இருக்குது பாரு, அந்த பொண்ணு நேற்று 11 மணிக்கு கிரிக்கெட் விளையாண்டுருந்துச்சா? ஈஸ் ஷி வராது, ஈஸ் வாஸ் ஆகிடும்.
ஐஎஸ்இஸ் விளையாடிட்டுருக்காளா அப்படின்னா ஐஎஸ்இஸ் இஸ் ஷி பிளேயிங் சொல்லலாம். ஆனால் நேற்று 11 மணிக்கு விளையாடிட்டு இருந்தாளா, ஈஸ் வந்து WAS வாஸ் ஆகிடும். வாஸ் ஷீ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே நேற்று அட் 11 AM நேற்று 11 மணிக்கு காலையில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாள் அந்த பிள்ளை. அந்த பையனு தானே விளையாடிட்டு இருந்தால. வாஸ் ஹீ பிளேயிங், ஈஸ் ஹீ வந்து வாஸ் ஹீ ஆகிடும். வாஸ் ஹீ பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே அட் 11 AM. 11 AMனா காலை 11 மணி. அப்போ 11 மணிக்கு காலையில் அந்த பையனும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தால. எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு போய் சொல்கிறாங்க, நான் திட்டிடுவேணுன்ட்டு. இந்த குட்டி நாய் கூட, குட்டி நாய்ட்டு நான் கேட்டேன் நேற்று விளையாடுறேன் லொல்லுங்குது, அது கூட போய் சொல்லுவார். சும்மா ஜோக்கு. ஓகே, அந்த நாய்க்குட்டியும் நேற்று விளையாட்டு இருந்ததா, கிரிக்கெட் விளையாட்டு இருந்தது, எல்லாரோடையும் சேர்ந்து ஜங்குன்னு குதிச்சுட்டு இருந்ததா, இப்போ விளையாட்டு இருந்ததா. வாஸ் இட், ஈஸ் இட் வந்து வாஸ் இட் ஆகிடும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஈஸ் இட். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே, தொடர்ந்து என்னோட பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், நேற்று காலை 11 மணி அளவிற்கு அந்த நாய்க்குட்டி கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்ததா. வாஸ் இட் பிளேயிங் கிரிக்கெட் எஸ்டர்டே அட் 11 AM. ஓகேவா? அப்போ எஸ்டர்டே அட் 11 AM, லாஸ்ட் வீக் அட் 11 AM, லாஸ்ட் மந்த் அட் 11 AM, லாஸ்ட் இயர் அட் 11 AM. போன வாரம் 11 மணிக்கு அவங்க விளையாட்டு இருந்தாங்களா, அப்புறம் போன மாதம் அவங்க தான் விளையாட்டு இருந்தாங்களா, போன வருஷம் அவங்க விளையாட்டு இருந்தாங்களா. ஸோ நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம் எல்லாமே பாஸ்ட்டு தான். அது எல்லாமே ஈஸ் வாஸ் ஆகும், ஆர் வேர் ஆகும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.